ஜனவரி மாதம் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த சில விஷயங்களை நான் சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்ட் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னால் வைக்கப் போகின்றேன். இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 24ஆம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க, வெளியே விட்டுறாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்ணுறாங்க. இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன். ஏன் விட்டாங்க? இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களுக்கு பதட்டம்? ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான். அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் 9042977907. இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர். அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. உண்மைதான், அது ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன். முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியாக நம்மகிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த ஃப்ளைட் மோடிலிருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் 8:52க்கு பிறகு ஃப்ளைட் மோட்லேருந்து வெளியே வந்த ஃபோன், முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார். இன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். 8:55க்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் ஃபோன் கால் எதற்காக? அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01க்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? ஸோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. விசாரிச்சிங்களா? காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங், என்ன ஞானசேகரன் பண்ணுறான்? குற்றம் செய்த பிறகு அது சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வந்தீங்களா? அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 23 அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் இது ஒரு கேஸ் மட்டுமா, இன்னும் மல்டிபிள் கேசஸா? இதே மோடஸ் ஆபரண்டியை பயன்படுத்தினானா? ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க, மே 14ஆம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க. நமக்கு சொல்லலை. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே 14ஆம் தேதி சிபிசிஐடி, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறேன்.